எக்ஸாம்பிள் 3.31 சால்வ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்கள் சாய்ஸ். எந்த மெத்தட்லனாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் இதில் வந்து 2 மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்க்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எப்பயுமே 1 தான் இருக்கணும். ஸோ அப்படி வந்து அந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிடுங்க. அதாவது டிவைடட் பை 2 போட்டால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 1 ஆயிரும். ஸோ எல்லாமே டிவைடட் பை 2 போட்டாச்சு. எக்ஸ் பை 2 1/2. கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் இப்படி ஸ்டெப் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போது நம்ம 2 பக்கமும் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன ஆட் பண்ணுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணுவோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது என்னது -1/2 தான். நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். இதை அகெயின் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், -1/4 வரும். இந்த 1/4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், +1/16 வரும். ஸோ அந்த இதை தான் நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். மைனஸ்னாலும் ப்ளஸ்னாலும் எந்த சேஞ்சும் இருக்காது. அந்த ப்ளஸ்ஸை அதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், 2 பக்கமும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னா 1/4 ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடில் 2 + 1/16. இங்கே வந்து a ஸ்கொயர் -2ab + b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன்றது என்னது எக்ஸ், பின்றது 1/4. சென்டரில் மைனஸ் இருக்கிறனால நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணுவோம். 2ab அப்படின்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க, எக்ஸ் a b வந்து 1/4. ஸோ கேன்சல் பண்ணணுன்னா 2 வந்துருச்சு இந்த ஸ்டெப். இதை எப்படி எழுதுறோன்னா a - b த ஹோல் ஸ்கொயரில் எழுதிடும். ஏன்னா இங்கே சென்டரில் நெகட்டிவ் இருக்குது. இங்கே பின்றது என்னது 1/4. எக்ஸ் - 1/4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம கிராஸ் எல்சிஎம் பண்ணாலும் ஓகே. நான் இப்படி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே வந்து 2 × 16, மேலே வந்து என்ன வரும் 18, கீழே வந்து 16 × 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 9, 9/16. 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16. 9/16 3/4. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ இங்கே கொண்டு போகிறோம். 3/4 + 1/4 -3/4 + 1/4. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4/4. இதை நம்ம சால்வ் பண்ணால் -2/4 which is -1/2. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 and -1/2. இது வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். நெக்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் எப்படின்னா, ஃபார்முலா என்னது, for a quadratic equation x² + bx + c = 0, we have x = -b + or - (b² - 4ac/2a). இதுதான் வந்து ஃபார்முலா மெத்தட்கான ஃபார்முலாஸ். இங்கே a என்னவா இருக்குது, நமக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் 2x² - x - 1 = 0. ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², bன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x that is -1, cன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் அதுவும் வந்து உங்களுக்கு -1. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x = -b. ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் √(b²) ஆட்டோமேட்டிக்கலி 1 -4ac. ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8, 4 × minus, ஸோ minus × minus plus 1 + 8 divided by 2a, 2 × 2 4. இப்போது ரூட்குள்ள என்ன இருக்கும், 9 வருமா, 9 வெளியில் எடுத்திங்கன்னா 3. ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். x = 1 + 3/4, x = 1 - 3/4. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 4/4 which is equal to 1, அண்ட் இதை சால்வ் பண்ணால் -2/4 which is equal to -1/2. லாஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச வேல்யூ தான் கிடைச்சி.